ஆகஸ்ட் மாதம் 4ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இணைய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். திருப்பாடல் 98 1 முதல் 5 முடிய உள்ள வசனங்கள். அப்பா, திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு அப்பா, தகுதியான உள்ளத்தோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு, முழு சக்தியோடு எங்களை படைத்தவரும் எங்களை பாதுகாப்பாளரும் ஒவ்வொரு நாளும் எங்களை தூக்கி சுமப்பவருமான நம்முடைய பேரன்பு நினைத்து நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்கள் ஆன்மீக உணவாக எங்களுள் இரண்டர கலந்து இந்த நாள் முழுவதும் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகள் எல்லாவற்றையும் விசாலமாக்கி நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுடைய திருவுளத்தின் பிரகாரமாகவே நீர் எங்களை நடத்தி சென்றீரே, எமக்கு நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை போலவர் தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர், நீர் ஒருவரே எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நீர் ஒருவரே எங்கள் கண்ணீரை துடைத்து களிப்பாய் மாற்றுகிறவர், நீர் ஒருவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அது எங்களை நடத்துகின்ற விதம் அப்பா, ஒரு குயவனை போல உம்முடைய கரத்தில் களிமண்ணாகி எங்களை எடுத்து எங்களை பிசைந்து எங்களை வணைந்து உம்முடைய திருவுளம் போல எங்களை உருவு கொடுத்து எங்களை உருமாற்றி எங்களை உடைத்து எங்களை உருமாற்றி எங்களை பண்படுத்தி எங்களை பதப்படுத்தி உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப நீர் எங்களை நடத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. அநேக நேரம் ஆண்டவரே அப்பா, அது எங்களுக்கு வலியை கொடுத்தாலும் வேதனையை கொடுத்தாலும் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதும் உம்முடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்வதும் எங்களுக்கு அப்பா எங்களுக்கு அநேக நேரம் வலியை தந்தாலும் வேதனையை தந்தாலும் கண்ணீரை வரவழைத்தாலும் அதுதான் நாங்கள் சென்றடைய வேண்டிய வழி, அதுதான் நாங்கள் நடக்க வேண்டிய பாதை என்று சொல்லி எங்களுக்கு நீர் பாதை காட்டி உள்ளத்திற்கு வலிமை தந்து எங்கள் எலும்புகளை வலிமையாக்கி அப்பா, வறண்ட நிலமான எங்களுடைய வாழ்க்கையை பாலை நிலமான எங்களுடைய வாழ்க்கையை நீற்றுணைகளாக மாற்றி அப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலை கொடுத்து உம்முடைய திருவுளத்தை அறிந்து அந்த திருவுளத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து உடைய திருச்சித்தம் போல எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில அப்பா உமக்கு பிரியமில்லாததை நீக்கி உமக்கு பிரியமில்லாதவைகளை வெறுத்து உமக்கு உகந்தவற்றை நாடி தேடி பரிசுத்தத்தை கண்முன் கொண்டு உமக்கு உகந்தவற்றை கண்முன் கொண்டு விண்ணகத்திற்கு உரியவற்றை கண்முன் கொண்டு உடைய வார்த்தைக்கு நேரானவற்றை கண்முன் கொண்டு அப்பா இன்னுமாய் கூட உத்தமமும் உன்னதமுமாய் நாங்கள் உம்மோடு கூட நடக்க நீர் எங்களுக்கு வலிமையும் ஆற்றலையும் கொடுத்து எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் வளர்த்தெடுக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை புதுப்படைப்பாய் மாற்றி கொண்டிருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விண்ணகத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறேன். உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகின்றீர், நீதி நெறிப்படுத்துகின்றீர். எங்களுடைய தவறான பாதையை நீர் நேர்மையான பாதையாய் நேரான பாதையாய் நீர் மாற்றுகிறீர். இருதயத்தின் ஆழத்தின் தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானதுதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இடையராது உம்மை துதிபாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிற நம்முடைய மகிமையான பிரசன்னத்தில் நாங்களும் ஒரு மனதாய் கூடி பரிசுத்தர் 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 மாட்சியும் மகத்துவமும் ஆராதனையும் ஒருவருக்கே என்று சொல்லி ஒரு குடும்பமாய் அந்த விண்ணக எருசலேமோடு சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இது இன்றைய நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபை புனித ஞான் மரிய வியாழனி
பங்கு தந்தையினுடைய குருக்களுடைய பாதுகாவலர் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆமாண்டவரே, அப்பா தாய் திருச்சபைக்கு நீர் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த புனிதர். குருக்களின் பாதுகாவலராக, அதுவும் பங்கு குருக்களின் பாதுகாவலராக ஏதோ இந்த குருவானவரை தேர்ந்தெடுத்து அவருடைய பலவீனத்தை நீர் உடன் பயணித்து குருக்களுக்கு அப்பா ஒரு எடுத்துக்காட்டான குருவாக எப்படி குருவானவர் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது சொல்லிக் கொடுத்து இன்றைய நாள் அவருக்கு விழா எடுத்து அவர் எங்களுக்கு நீர் முன்மாதிரியாய் நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தாய் திருச்சபையில பணியாற்றி கொண்டிருக்கிற குருக்களுக்காக, ஆயர்களுக்காக நன்றி அப்பா. அந்த குருத்துவம் என்ற திருவருட் சாதனத்தை கொடுத்து மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் குருவாயிருக்கிற உமை போல அவர்களும் அப்பாவுக்கு உரியவர்களாய், அப்பாவுக்கு உரியதான உரிமை சொத்தாய் அப்பா உன்னத ஊழியத்தில் உமக்குரியவற்றில் அவர்களுக்கும் நீர் பங்கு கொடுத்து அவர்களை உமது சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி அப்பா. உமது ஊழியக்காரர்களாக உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்ற உடைய அப்போஸ்தலர்களாக அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காக இந்த குருத்துவம் என்ற திருவருட் சாதனத்தின் வழியாக அவருடைய கரங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அந்த பலிப்பீடத்தில் உம்முடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் கரத்தில் எடுத்து அப்பா இது இந்த திருச்சபையை கட்டி எழுப்ப நீர் தெரிந்தெடுத்திருக்கிற பாத்திரங்களாயிருக்கிற இந்த குருக்களுக்காக நன்றி ஆண்டவரே. பலவீனர்களாக இருந்தாலும் கூட அப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட நீர் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லி உன் பலவீனத்தில் தான் என் பலன் பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி குருக்களின் வழியாக உடைய வல்லமை எங்கள் தாய் திருச்சபையில் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் எவ்வளவு பலவீனத்தோடு கூட இருந்தாலும் ஆண்டவரை எவ்வளவு உலகத்தை சார்ந்தவர்களாய் வாழ்ந்தாலும் அவர்கள் பலிப்பீடத்தில் நிற்கும் பொழுது உமையே பிரதிபலிக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கரத்தில் அந்த சிறு அப்பத்தை அவர்கள் தாங்கும் பொழுது உமையே தாங்குகிறார்கள், நீரே இறங்கி வருகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா. அப்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்கள் குருக்களுக்காக, எங்கள் பங்கு குருக்களுக்காக, எங்கள் ஆன்மீக குருக்களுக்காக அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர்த்தெடுத்திருக்கிற எங்களுக்கு திருமுழுக்கு தந்ததிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா அருட்சாதனங்களையும் கொடுத்து எங்கள் தாய் திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கிற, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குருக்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி நம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரம் ஐயா இந்த குருக்களுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம் அப்பா. அவர்களுடைய பலவீனங்களை நாங்கள் ஒரு பொருட்டாய் கருதி அப்பா தவறானவற்றை அவர்களுக்கு எதிராய் பேசி அவருடைய இருதயத்தை காயப்படுத்துகிறோம், குற்றப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அவருக்குள் நீர் தங்கி வாழுகிறீர். ஒவ்வொரு குருவும் பிரதிபலிக்கிறது மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் குருவாயிருக்கிற உமையே என்பதை நாங்கள் அநேக நேரம் மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. குருக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற எல்லா அநீதிகளுக்காகவும், குருக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற எல்லா விதமான அப்பா பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா குருக்களுடைய வளர்ச்சியில நாங்களும் பங்கு எடுக்கிறோம் என்பதை அநேக நேரம் நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். குருக்களும் குடும்பத்தில் எங்களை போன்ற குடும்பத்தில் இருந்துதான் பிறந்து வளர்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் எங்களை போலவே பலவீனமானவர்கள் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு எதிராக செய்திருக்கிற எல்லா பாவங்களுக்காகவும் ஒரு குடும்பமாய் நாங்கள் உம்மிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்திற்காக உடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுக்களை மீண்டுமாய் நிரப்பி அப்பா அவருடைய பலவீனத்துல, அவருடைய சோர்வுகள்ல, அவங்களுடைய வியாதிகள்ல, அவருடைய கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள்ல, அவர்கள் தோல்வி நிறைந்த மனப்பான்மைகள்ல, அவர்கள் இருள் நிறைந்த சூழ்நிலைகள்ல உங்களுடைய பிரசன்னம் கடந்து வர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நிலை வாழ்வு தருகிற இதோ அந்த சிறிய அப்பத்தை ஒவ்வொரு நாளும் பிட்டு தருகிற எங்களுக்கு அப்பா அவர்கள் ஒரு பரிசுத்தமுள்ள பாத்திரங்களாக நீர் பயன்படுத்துவீராக. உடைய அபிஷேகத்தினாலும் உடைய வல்லமையினாலும் நிரப்புவீராக ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் ஆண்டவரே. அப்பா இதோ வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நீரே என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர். உமாலன்றி எங்களுக்கு வாழ்வு இல்லை, உமாலன்றி எங்களுக்கு பலன் இல்லை, உமாலன்றி எங்களுக்கு அப்பா இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை ஆண்டவரே. அநேக நேரம் இந்த உலகத்தில் பணமும் பொருளும் செல்வமும் தான் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி தப்பு கணக்கு போட்டு அதற்காக ராப்பகலாய் பாடுபட்டு நாங்கள் உழைத்து கொண்டு
கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றால் எங்களுக்கு நிம்மதி இல்லை என்பதை தான் இதோ இன்றைய நாளிலும் கூட அழிந்து போகிற உணவிற்காக நாங்கள் உழைக்காமல் நிலை வாழ்வு தரும் உணவிற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு நிம்மதியை தரும், அதுதான் எங்களுக்கு வாழ்வு தரும், அதுதான் எங்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை இதோ விண்ணகத்தை நோக்கி எங்களுக்கு நடைபோடு எங்களுக்கு வல்லமை தரும் என்பதை இன்றைய நாள் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, கடந்த ஞாயிற்றுக்கிழமையில நீர் அப்பங்களை பல்லுகை செய்த நிகழ்வினை குறித்து நாங்கள் வாசித்தோம். இதோ இன்றைய நாளில் நீர் அப்பங்களை பல்லுகை செய்ததால் உமக்கு பின்னால் மக்கள் எப்படி சென்றார்கள், எப்படியாவது உணவு கிடைக்கும் என்ற நினைப்பில் இதோ உமக்கு பின்பதாக செல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இதோ மக்கள் உம்மை நோக்கி கேட்கிறார்கள், ரபி எப்போது இங்கு வந்தீர் என்ற வார்த்தைகள். அப்பா, தங்களுக்கு உணவு கிடைக்கும் என்ற நினைப்பில் தான் இதோ மக்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவருடைய எண்ணங்களை புரிந்தவராய் இதோ நீர் அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல, அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று சொல்லி இதோ நிலை வாழ்வு தருகிற வார்த்தைக்காக அழிந்து போகிற உணவிற்காக அல்லாமல் நிலை வாழ்வு தரும் உணவிற்காக உழையுங்கள் என்று சொல்லி அப்பா, நாங்கள் வாழ்வு தருகிற உமக்காக வாழ்வு தருகிற எங்களுக்கு நிறைவை தருகிற உம்மை மட்டுமே எங்கள் கண்முன் செலுத்தி நாங்கள் உமக்காக வாழ வேண்டும். உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நாங்கள் உழைக்க வேண்டும். விண்ணகத்திற்கு நாங்கள் போய் சேர நாங்கள் ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும் என்பதை இதோ இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். இந்த உலகத்தினுடைய தேவைகளை அநேக நேரம் நாங்கள் நிறைவேற்றி கொள்ள, பூர்த்தி செய்து கொள்ள எவ்வளவோ பாடுபட்டு உழைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரலோகம்தான் எங்களுடைய மூச்சு, பரலோகம்தான் எங்களுடைய வாழ்வு என்பதை உணர்ந்து அந்த பரலோகத்தை நோக்கி எங்களுடைய பயணத்தை நாங்கள் செலுத்த, அதை மட்டுமே எங்கள் கண்முன் கொண்டு வாழ எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுப்பீராக. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் அப்பா, நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய முதல் வாசகத்திலும் கூட இஸ்ராயல் மக்கள் தங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் எகிப்து நாட்டில் இறைச்சி பாத்திரத்தின் அருகே அமர்ந்து வயிறார உண்டோமே, இங்கு நாங்கள் பட்டினி கிடந்தது சாகவா எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எதிராக கல்லகம் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, இதோ அப்பா பிதா அவர்களுக்கு மன்னாவையும் காடையையும் உணவாக தருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை வெறுமனே விடுகிற கடவுள் அல்ல நீர். பிள்ளைகள் உம்மை நாடி தேடி வரும்பொழுது அப்பா, எங்களுடைய வயிற்றை மட்டும் நிரப்பாமல் எங்களுடைய ஆன்மாவையும் கூட நீர் நிரப்புகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருக்குது ஐயா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுடைய உடல் தேவைகள், உள்ள தேவைகள், ஆன்மீக தேவைகள் யாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை தேடுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொல்லி ஆமோஸ் 5:4 நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா, நாங்கள் இந்த உலகத்தை தேடாமல் உலகத்திற்குரிய பொருளையும் செல்வத்தையும் பெயரையும் புகழையும் நாடாமல் உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ்வு தரும் உணவாகிய உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவைத்து விண்ணகத்தை நோக்கி நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களை நீர் பலப்படுத்துவீராக. அப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் நீர் பலப்படுத்தி திடப்படுத்தி வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை பற்றி கொண்டு உம்மை மட்டுமே கொண்டு வாழக்கூடிய பரலோக வல்லமையும் ஆற்றலையும் உங்கள் பிள்ளைகளுக்கு தருவீராக. அப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இயற்கை சீற்றினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உயிரை இழந்திருக்கிற உடைமைகளை இழந்திருக்கிற பிள்ளைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குருவானவர்களை மீண்டும் ஒரு விசை உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். பூரண சுகத்தாலும் பலனாலும் நீர் இடை கட்டுவீராக. பலவீனத்தில் உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்துவீராக. இந்த இரவு வேளையில் என்னுடன் ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜெபிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு என் ஜெபம் இன்று கேட்கப்படுமா என்று உடைய சமூகத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகள், வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், அப்பா, உடைய பரிசுத்த வல்லமையை, உடைய பரிசுத்த பிரசன்னத்தை அனுபவிப்பார்களாக, சுவைப்பார்களாக. பரலோகத்தினுடைய பல கனிகள் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை நீர் மழையாய் பொழிவீராக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா, நாங்கள் உடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.